Good evening everyone. Last lessonல classic tune மூலமா ஒரு பேசிக்கான ஒரு கேம் டிசைன் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இந்த லெசன்ல டியூனிங் டைப்ல இருக்கிற ஷேப் டியூன் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க லெசனுக்குள்ள போகலாம். First Animate 2021 ஓபன் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணனும். Go to file new. இதுல some presets நமக்கு கொடுத்திருக்காங்க. நான் character animation choose பண்ணிட்டு HT size choose பண்றேன். Once நீங்க HT click பண்ண உடனே அதோட widthும் heightும் நமக்கு ரைட் சைடுல செட் ஆயிரும். Frame rate, platform type பத்தி தெரியாதவங்க என்னோட previous lesson பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Then create. New document create ஆயிருக்கு. இதோட நேம் தான் ஸ்டேஜ்னு சொல்றோம். இத zoom in zoom out பண்றதுக்கு control plus control minus. அது தெரியல அப்படினா கீபோர்ட்ல control key press பண்ணிட்டு mouse scroll up scroll down பண்றது மூலமா zoom in zoom out பண்ணிக்க முடியும். லாஸ்ட் லெசன் வரைக்கும் நம்ம டியூனிங் டைப்ல இருக்கிற கிளாசிக் டியூனை பத்தி பார்த்தோம். இந்த லெசன்ல டியூனிங் டைப்ல இருக்கிற ஷேப் டியூன் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஷேப் டியூன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினா ஒரு ஷேப்ல இருந்து இன்னொரு ஷேப்புக்கு நம்ம சேஞ்ச் பண்ணனும் அப்படினா நீங்க ஷேப் டியூன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் கிட்டத்தட்ட கிளாசிக் டியூன் போல தான். பட் ஒரு டிஃபரன்ஸ் இதுல இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்க கிளாசிக் டியூன் அப்ளை பண்ணும்போது அது ஒரு ஷேப்பா இருக்காது, டியூனிங் குரூப்பா இருக்கும். ஆன் ஃப்ரேம்ல உங்களுக்கு எடிட் பண்ண முடியாது. பட் ஷேப் டியூனா நீங்க மாத்தும்போது ஆன் ஃப்ரேம்லயே உங்களுக்கு எடிட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ரெக்டாங்கிள், ஷார்ட்கட் கீ R. ப்ராப்பர்ட்டீஸ்ல பாத்தீங்கன்னா fill color நான் ரெட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரோக் கலர் எதுவுமே சூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் கிளாசிக் டியூன் அப்ளை பண்றேன். இந்த வார்னிங் மெசேஜ் பத்தி நான் previous லெசன்லயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது தெரியல அப்படினா என்னோட previous லெசன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Then okay. இந்த டாட்டட் லைன் ஏன் விசிபிள் ஆகுது அப்படினா டியூனிங் கரெக்ட்டா கம்ப்ளீட் ஆகலன்னு அர்த்தம். சோ நான் 30 ஃப்ரேம்ல கிளிக் பண்ணிட்டு F6 கொடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்டை நீங்க எடிட் பண்ண முடியாது. உங்களுக்கு எடிட் பண்ண முடியாது. இது ஒரு டியூனிங் குரூப்பா கன்வர்ட் ஆயிரும். கிளாசிக் டியூன் அப்ளை பண்ணும்போது அது ஒரு சிம்பிளா கன்வர்ட் ஆயிரும். அதை பார்க்கிறதுக்கு நீங்க லைப்ரரி பேனல் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி கிளாசிக் டியூனா கன்வர்ட் ஆனனால டியூன் 1ன்னு சொல்லி இங்க காட்டுது. Then classic tune அப்ளை பண்ணியிருக்கிறேங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த பர்பிள் கலர் காட்டுது. நான் control Z கொடுத்துக்கிறேன். undo. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஒரு சர்க்கிள் டிரா பண்றேன். ஷார்ட்கட் கீ O, ஓவல் டூல். ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணி drag பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல சர்க்கிள் டிரா பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி 30 ஃப்ரேம்ல கிளிக் பண்ணிட்டு நான் F7 கொடுக்கிறேன். blank key frame. இந்த இடத்துல நான் ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்றேன். ஷார்ட்கட் கீ R. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல சர்க்கிள் இருக்குது. 30 ஃப்ரேம்ல நமக்கு ரெக்டாங்கிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷேப் டியூன் அப்ளை பண்ணுங்க. இப்போ நம்ம ஷேப் டியூன் அப்ளை பண்ணிட்டோம். இத ப்ளே பண்ணி பார்க்கிறதுக்கு என்டர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷேப் டியூன் எதுக்கு அப்ளை பண்றோம்? ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம சேஞ்ச் ஆகணும் அப்படினா நீங்க ஷேப் டியூன் அப்ளை பண்ணிக்கலாம். சோ இன் பிட்வீன்ல நான் இன்னொரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணனும்னு நினைக்கிறேன். சோ 15 ஃப்ரேம்ல கிளிக் பண்ணிட்டு F7 blank key frame. இந்த இடத்துல நான் பாலிகான் டூலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல சர்க்கிள், 15 ஃப்ரேம்ல பாலிகான், 30 ஃப்ரேம்ல நமக்கு ரெக்டாங்கிள் இருக்குது. இத ப்ளே பண்ணி பார்க்கிறதுக்கு என்டர். SWF பிளேயர்ல ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படினா கண்ட்ரோல் என்டர். ஷேப் டியூன்ல இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன் ஃப்ரேம்லயே அந்த ஆப்ஜெக்ட்டை உங்களுக்கு எடிட் பண்ண முடியும். செலக்ஷன் டூல். தெரியுதா? இந்த ஆப்ஜெக்ட்டை உங்களுக்கு மேனிபுலேட் பண்ண முடியும். இதுதான் ஷேப் டியூன்ல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். இதை நம்ம undo பண்றதுக்கு control Z. சோ இந்த லெசன்ல ஷேப் டியூனை பத்தி பேசிக்ஸான டீடைல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லெசன்ல ஷேப் டியூனை பத்தி அட்வான்ஸா நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அனிமேஷன் ரிலேட்டடா எந்த டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. Keep supporting. Thanks for watching. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.